தேமுதிக என்ன நிலைப்படுத்தும்? இப்போதான் அவங்க மாநாடு பிடிச்சாங்க. ஆனா அதுலயும் ஏதாவது அறிவிப்பு வரும்னு எதிர்பார்த்தோம். ஆனா ஒரு அறிவிப்பு வரல. அந்த பிகினிங்ல இருந்தே டிவிக்கோட போய் ஜாயின் பண்ணலாம், கொஞ்சம் வந்து சீட் கவுண்ட் வந்து கூட்டலாம். இதை வந்து ஒரு சான்ஸ் அவங்க பார்க்க கூடாதா? ஆமா, நீங்க சொல்றது கரெக்ட் தான். வந்து இன்னும் வந்து தலைவர்கள் யாரு, மாவட்ட செயலாளர்கள், அவங்களெல்லாம் இவர் தான் இன்னும் வந்து கண்டுபிடிக்கணும். ஆமா, அவங்கள வந்து இன்னும் அரசியல் மையப்படுத்தணும். இன்னும் நிறைய வேலைகளை வந்து இவர் பண்ண வேண்டியிருக்கு. ஆனா இன்னும் வந்து இவரே வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு ஒரு ரேஸ்ல வந்து கொஞ்சம் பின்னாடி தான் ஓடிட்டு இருக்காரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு அதுதான் அவருக்கு ஏதோ ஒரு ஒரு பொதுச் செயலாளர் அப்படின்ற அந்த பவர் இருக்கு இல்லையா, அந்த பவரை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு எனக்கு அவருக்கு தெரியல அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அது ஒரு ஒரு டாப் ப்ரியாரிட்டி பொசிஷன். அதுதாங்க அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அந்த ஸ்கெலட்டல்ல பாத்தீங்கன்னா தலைவருக்கு கீழே பொதுச் செயலாளர் தான். அந்த பொதுச் செயலாளர்ல இருந்து தான் நீங்க வந்து அந்த கிளைகள் வந்து போகணும். அப்ப அந்த ஆர்டர் அங்கிருந்து போகும்போது அது ஒரு ஆளுமை மிக்க பதவியை வந்து இவர் தான் வந்து எல்லாருக்குமே சொல்லணும். அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஆனந்தருக்கு வந்து அவருக்கு ஒரு மன்றமா வச்சு ஒரு 30 வருஷத்துக்கு மேல அதை காத்து கொண்டு வர்றது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. இப்ப இந்த அளவுக்கு ஒரு விஜய்க்கு வந்து ஒரு கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு பெரிய பவுண்டேஷன் கிடைச்சிருக்குன்னா அதுல அவரோட பங்கு இருக்கு, அதுல நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. அதே நேரம் இது ஒரு அரசியல் சக்தியா நாளைக்கு ஆட்சியை பிடிக்க போற ஒரு கட்சியா மாறுறதுக்கு இந்த ஒர்க் பத்தாது. இன்னும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து தேவைப்படுது. ஏன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம நடந்ததுக்கு அப்புறம் யோசிக்கிறதுன்றது வந்து ஒரு டாப் ப்ரியாரிட்டியில இருக்கிற பொசிஷன்ல இருக்கிறவங்களுக்கு சரி கிடையாது. நடக்கிறதுக்கு முன்னாடியே அட்வான்ஸா யோசிக்கணும். நம்ம இந்த இடத்துக்கு போறோம், இங்க என்ன பிளஸ் இருக்கு, என்ன மைனஸ் இருக்கு, அங்க நமக்கு எதெல்லாம் தேவை, எது தேவையில்லை, என்ன பண்ணணும், அட்வான்ஸா என்னென்ன விஷயங்களை செய்யணும்ன்றதை யோசிக்கிறது தான் அந்த டாப் பொசிஷன்ல இருக்கிறவங்க வேலை. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் போய் அதை இது பண்றதுங்கிறது கிடையாது. அப்ப அந்த இடத்துல நமக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் வெளிப்பட்டு போயிடும். கிட்டத்தட்ட கரூர் சம்பவத்துல அதுதான் ஏற்கனவே நாங்க ஒரு வீடியோல அதை நான் சொல்லியிருக்கேன். கரூர் சம்பவத்துல நடந்ததுக்கான காரணமும் 1000 காரணங்கள் வெளியில இருக்கலாம். அது காவல்துறை வந்து சப்போர்ட் பண்ணல, இல்ல கூட்டம் அதிகமா வந்துடுச்சு, இதெல்லாம் இருக்கலாம். ஆனா அந்த இடத்த போய் முதல் நாள் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணது இவர் தான். பொதுச்செயலாளர் போய் அவங்க இடம் கொடுக்குறாங்க, அந்த இடத்த போய் இவர் பாக்குறாரு. அதுக்கு முன்னாடி திருச்சியில கூட்டம் நடந்திருக்கு, அரியலூர்ல கூட்டம் வந்திருக்கு, திருவாரூர் வந்திருக்கு, நாகப்பட்டினம் வந்திருக்கு. இந்த நாகப்பட்டினத்தில் 4 இடங்கள்லயும் எவ்வளவு கிரௌடு வந்து இவருக்கு வந்தது, எவ்வளவு இடர்பாடுகளை இவங்க சந்திச்சாங்கிறது அவருக்கு தெரியும், கூடவே இருக்காரு. அப்ப நீங்க அடுத்து நீங்க கரூருக்கு போகும்போது 2வது சேலத்துல நடக்க வேண்டிய கூட்டத்தை கரூருக்கு மாத்துறாங்க. அப்ப இது பொதுச் செயலாளரோட டெசிஷனா தான் இருக்க முடியும். அப்ப நீங்க கரூருக்கு நீங்க மாத்துறதுக்கு உங்களுக்கு ஒரு இன்டென்ஷன் ஒண்ணு இருக்கு. ஏதோ ஒரு விஷயத்தை நீங்க ரெஜிஸ்டர் பண்றதுக்காக நீங்க மாத்துறீங்க. அப்போ கரூர்ன்றது யாரு இடம், அங்க இப்போ ஆப்போசிஷன் நாம யாரை எதுக்குறவங்களுக்கு அங்க என்ன சப்போர்ட் இருக்கு, அங்க யார் இருக்கா, அவங்கள பத்தி நமக்கு தெரியும், அங்க என்னென்னலாம் நடக்கும், அந்த இடம் நீங்க மீட்டிங் வாங்குறதுக்கு எவ்வளவு நீங்க ஸ்ட்ரகிள் பண்ணீங்க. அப்போ கவர்மெண்ட் காவல்துறையில இருந்து உங்களுக்கு ஒரு இடத்த கொடுக்கும்போது அந்த இடத்த போய் நீங்க இன்வெஸ்டிகேஷன் பாக்குறீங்க. அப்ப நமக்கு திருச்சியில, அரியலூர்ல, நாகப்பட்டினம், திருவாரூர்ல வந்த கூட்டம் இங்க அதே மாதிரி இந்த கூட்டம் வந்துச்சுன்னா அந்த இடம் செட் ஆகுமா, இதையெல்லாம் பார்க்க வேண்டியதுதான் அந்த ப்ரியாரிட்டியில இருக்கிறவங்களோட வேலை. அப்ப அதை வந்து இவங்களோட அனுபவமின்மையினாலதான் அதை பத்தி எதுவுமே இவங்க யோசிக்கல. கூட்டம் வந்தா போதும் அப்படின்னு இவருக்கு நினைச்சது, ஒரு பிளைண்டா நினைச்சதோட விளைவு தான் வந்து இந்த மாதிரியான இடர்பாடுகள் வர்றதுக்கும் ஒரு காரணமா அமைஞ்சிருக்கலாம். அப்போ ஒரு எக்ஸ்பீரியன்ஸான தலைவர்கள். 2 வருடம் ஆச்சு கட்சி ஆரம்பிச்சு, ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்புல இருக்கிற ஒரு கட்சி, எல்லாரும் போய் அங்க சேர்றதுக்கு ஆவலா இருக்கிற ஒரு கட்சியை இந்த 2 வருஷத்துல நிறைய தலைவர்களை உள்ள கொண்டு வந்திருக்கணும். ஒவ்வொரு மாவட்டத்துக்கு இப்போ நீங்க ஒரு குறுகிய கண்ணத்தோட ஒரு பொசிஷன்ல இருக்கிறவங்க பார்க்க கூடாது. இப்போ திருச்சி இருக்கா, அங்க நம்ம கட்சிக்கு என்ன ஸ்ட்ரென்த் என்ன இருக்கு, யார் அந்த இடத்துக்கு அந்த மாவட்டத்துல இருந்து வந்தா நல்லா இருக்கும். இப்ப ஈரோட்ல இருக்காங்க, யார் அங்க இருந்து வந்தா நல்லா இருக்கும், நீலகிரியில யார் தேவை, ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் யார் தேவைன்னு பார்க்கணும். அது நம்ம ரசிகர் மன்றமா இருந்துட்டோம்னு அங்க ஒரு ஆளை போடுறது பாசிபிலிட்டி கிடையாது. அப்போ வெளியில இருக்கிற அந்த வர வேண்டிய, நம்ம வெளியில இருந்து வர்றதுக்கு இருக்கிறவங்கள நம்ம உள்ள இழுத்து அவங்கள சரி பண்ண வேண்டிய வேலையை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணும். அதை கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாரு தான் ஆரம்பத்துல. நான் இப்போ ஆஃப்டர் தாவேக்காவோட நிலைமையை கூட நீங்க பிஃபோர் கரூர் சம்பவம், ஆஃப்டர் கரூர் சம்பவம் நீங்க பிரிச்சுக்கலாம் ரெண்டா அவங்களோட செயல்பாடு. இப்ப இதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் டேக் அப் ஆயிருக்கு. கண்டிப்பா அதான் நம்ம ஒரு செங்கோட்டன் ஐயா வந்ததுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்குன்னு சொல்லுவோம்.
நிச்சயமா அதுக்கு ஒரு உதாரணம் வந்து ஒரு ஈரோட்ல நடத்தி காமிச்ச அந்த ஒரு பிரச்சார கூட்டம் தான் அது. ஆனா ஒரு மாநாடு மாதிரி நடத்திட்டாரு. அதுல ஒரு சின்ன சிக்கல் கூட கிடையாது, ஒரே ஒரு சின்ன இது கூட கிடையாது. அதே மாதிரி ஒரு தள்ளுமுள்ளு கிடையாது, ஒரு கூட்டம் ஓடுறது இல்ல வர்றது இல்ல. கிட்டத்தட்ட பல லட்சம் பேர் கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேர் திரண்ட அந்த ஒரு கூட்டம்னு நான் நினைக்கிறேன். ஒரு சின்ன இது கூட இல்லை, அவ்வளவு நீட்டா அவ்வளவு ஒரு ஏற்பாடு. இதுதான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன். புரியுதா உங்களுக்கு? இதுதான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ். ஒவ்வொரு வேலையும் நீங்க காலையில மதியம் ஈவினிங் நான் போய் பார்த்து சரி பண்ணி அதை சக்சஸ் பண்ணி காமிச்சாரு பாத்தீங்களா? இந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் எல்லா இடத்துக்கும் தேவைப்படும். நீங்க ஒரு கூட்டணி பேசுறதா இருக்கட்டும், இல்ல பல பேரை உள்ள கொண்டு வரதா இருக்கட்டும், நமக்கு தெரியும்ல. இப்ப நான் எங்க வீக்கு எங்க ஸ்ட்ராங்னு எனக்கு தெரியல. அப்ப என் பார்ட்டி எந்த இடத்துல வீக்கா இருக்கு, எங்க ஸ்ட்ராங்கா இருக்கு, வீக்கான இடத்துக்கு நான் எதை ஃபில் பண்ணணும், யாரை உள்ள கொண்டு வரணும், எப்படி கூட்டங்கள், இதையெல்லாம் நீங்க தினம் செய்யணும். இப்போ ஒரு பழைய கட்சி கூட இதை செஞ்சே ஆகணும். அப்ப நீங்க ஒரு புது பார்ட்டி இன்னும் நீங்க அவங்களை விட 100% எக்ஸ்ட்ரா ஓடணும். கண்டிப்பா அந்த ஒரு முனைப்பு வந்து இங்க கம்மியா இருக்குன்னு தான் நான் பாக்குறேன். ஓகே, இப்போ பாமக எடுத்துக்கிட்டீங்கன்னா என்டிஏ கூட்டணியில போய் ஜாயின் பண்ணிட்டாங்க. அதுல ஒரு குரூப் வந்து அங்க போயிட்டாங்க, இன்னொருத்தவங்க வந்து என்னன்னு தெரியல. அதை பத்தி உங்க நிலைப்பாடு என்ன? இல்ல, இது ஏற்கனவே எதிர்பார்த்த ஒன்றுதான். பாமக வந்து அதான் நான் சொன்ன மாதிரி எல்லா பார்ட்டிகளும் வந்து பிரைமரி போர்ஸா வர்றதுக்கு தான் கட்சியை உருவாக்குறாங்க. நாங்க தான் நாளைக்கு ஆட்சி அமைக்க போறோம், சிஎம் கேண்டிடேட் நாங்க தான் அப்படின்னு சொல்லி தான் அப்படிதான் அவங்க ஒரு தேர்தலை 2 தேர்தலை சந்திக்கிறாங்க. திருப்பி அவங்க டைல்யூட் ஆனதுக்கு அப்புறம் சப்போர்ட்டிங் பார்ட்டியா போயிட்டாங்கன்னா அவங்களோட ஸ்டாண்டர்ட் அதுதான். 2ஆம் கட்டம் 3ஆம் கட்ட கட்சி தான், முதன்மை கட்சி கிடையாது. இப்ப அந்த இடத்துலதான் பாமக இருக்கு. இன்னைக்கு பாமகவோட நிலைமை வந்து பாத்தீங்கன்னா அங்கீகாரமும் இழந்து நிக்கிறாங்க. மாம்பழம் சின்னத்தை கூட அவங்க இழந்துட்டாங்க, டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரி தான் அந்த சுச்சுவேஷனுக்கு வந்துட்டாங்க. அதனால கடந்த 2-3 தேர்தலாவே அவங்களோட போக்கு என்னவா இருக்குன்னா, ஒண்ணு திமுக இல்லைன்னா அதிமுக. இப்ப திமுக இருந்து கொஞ்சம் விலகி வந்துட்டாங்க. அப்ப அதிமுகவோட தான் தொடர்ந்து அவங்க பயணிக்க வேண்டிய சூழ்நிலை. ஏன்னா 2 பேரை விட்டா வேற எங்கேயும் போக முடியாது, தனியா அவங்க எல்லாம் நிக்க முடியாது. கண்டிப்பா இப்ப நாம் தமிழர் சீமான் வந்து தனியா நிக்கிறாருன்னா அவர் ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்து அதுல போயிட்டே இருக்காரு. இவங்க அப்படி பண்ண முடியாது, ஏதோ ஒரு பிரைமரி போர்ஸை வந்து சார்ந்துதான் இவங்க நிக்க வேண்டிய சூழல் இருக்கு. அப்ப இந்த தடவை அவர் ஏடிஎம்கே தான் போவார் அப்படின்றது எல்லாருமே எதிர்பார்த்த ஒன்றுதான். 2 விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு புது கட்சிகிட்ட போய் நிக்கிறதுல ஒரு சின்ன சிக்கல் உங்களுக்கு என்ன இருக்குன்னா, இவங்க வந்து ஆல்ரெடி ஒரு 20-30 எம்எல்ஏக்கள் வின் பண்ணியிருக்காங்க, மத்தியில் அமைச்சரவையில் இருந்திருக்காங்க, எம்பிஸ் வின் பண்ணியிருக்காங்க, ஒரு 20-25 வருட கட்சி. அது ஒண்ணு. சீனியர் விஜய் வந்து அவங்களோட ஃபண்டமெண்டல் ஒரு எதிர்ப்புன்னு ஒண்ணு இருக்குல்ல, நடிகர் நாடாள கூடாதுன்னு பிகினிங்ல வச்சு இருக்கு. திருப்பி அதுல போய் சேர்ந்து அவருக்கு கீழே இவங்க பணியாற்றி போறதுல ஒரு இடர்பாடு இருக்கு, ஒரு பாயிண்ட். 2வது பாயிண்ட், இந்த பிரைமரி ஃபோர்ஸ் கிட்ட இவங்க சப்போர்ட்டிங் பார்ட்டியா போகும்போது 2 விஷயம் அவங்களுக்கு பாசிபிலிட்டி. ஒன்னு சீட்டு, இன்னொன்னு நோட்டு. ஓகே, புரியுதா? இந்த தேர்தல் ஃபண்டுன்னு ஒரு விஷயத்த இந்த 2 கட்சியுமே வந்து சப்போர்ட்டிங் பார்ட்டிஸ்க்கு கொடுக்குறாங்க. அது முன்னாடி மறைமுகமா கொடுத்துட்டு இருந்தாங்க, இப்போ டைரக்டாவே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது எலெக்ஷன் எக்ஸ்பென்ஸ்லயே அதை காமிக்கவும் செஞ்சுட்டாங்க. உங்களுக்கு இவ்வளவு கொடுத்துருக்கோன்னு அதை காமிக்க செஞ்சுட்டாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தினாலதான் இந்த நாட் ஓன்லி பாமக, தேமுதிக, இன்னும் இருக்கிற ஜான் பாண்டியன் கட்சி, இந்த மாதிரி ஒரு 2-3 கட்சிகள் வெயிட்டிங்ல இருக்கிறது அதுக்குதான். மோஸ்ட்லி இவங்களோட சாய்ஸும் அங்கவாதான் இருக்கும், அங்கதான் போவாங்க. அதனால இவங்க பாமகவோட ஒரு குரூப் அங்க போனதுல ஒரு பெரிய ஆச்சரியம்லாம் இல்லை, இது ஆல்மோஸ்ட் தெரிஞ்ச விஷயம்தான். ஓகே, அதனால என்ன யூஸ்ங்கிறதும் அவங்களுக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஓகே, கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு தேசிய லெவலான கட்சி, ஆனா இன்னமும் உங்க 2 சீட்டுக்காண்டி தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு சான்ஸா இவங்க பார்க்க முடியலாம், விஜய் கூட போய் சேரலாம், டிவிக்கோட போய் ஜாயின் பண்ணலாம், கொஞ்சம் வந்து சீட் கவுண்ட் வந்து கூட்டலாம். இதை வந்து ஒரு சான்ஸ் அவங்க பார்க்க கூடாதா? ஆமா, நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஆனா கம்யூனிஸ்ட் பொறுத்தளவுக்கு தமிழ்நாட்டுல வந்து அவங்க கிட்டத்தட்ட எலெக்ஷனுக்கு எலெக்ஷன் அவங்க தேஞ்சிக்கிட்டே தான் வர்றாங்க. ஏன்னா அந்த கம்யூனிசம்ன்ற அந்த ஒரு சித்தாந்தம், கொள்கை ரீதியா, கோட்பாடு, சித்தாந்த ரீதியா வந்து அது வந்து கிராமப்புறங்கள்ல இருந்தே வெளியில வர ஆரம்பிச்சிருச்சு. முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா எங்க இன்னும் குறிப்பா டெல்டா மாவட்டங்கள்ல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது கம்யூனிஸ்ட். ஏன்னா விவசாய தொழிலாளர்கள், இந்த மாதிரி விவசாய பிரச்சனைகள் இதெல்லாம் நிறைய இருந்த போது, இந்த பண்ணையார்த்தனம் இதெல்லாம் இருந்த போது அதோட வேல்யூ ஜாஸ்தியா இருந்தது. இப்ப அது எல்லாமே மாறி வந்து என்னன்னா, அது ரொம்ப கிராமப்புறங்கள்ல இருந்தே அந்த கட்சி வெளியேற ஆரம்பிச்சிருச்சு. நகர்ப்புறங்கள்ல பெருசா கம்யூனிசம் கிடையாது. அப்ப கிராமப்புறத்துல இருந்து இது வெளியேற ஆரம்பிச்சிருச்சு. அதனால அதோட பெர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப குறைவா ஆயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு கம்யூனிஸ்ட் கட்சி அந்த சித்தாந்தம் உள்ளவங்க ஸ்லீப்பர் செல் மாதிரி ஆயிட்டாங்களோன்னு தோணுது. இருக்கலாம், அது நம்ம அந்த யாரா இருந்தாலும் இந்த சித்தாந்தம் இருக்கும் கண்டிப்பா. ஆனா யாரும் அதை வந்து வெளிக்கொண்டு வரலையோ அப்படிங்கிற ஒரு அது காரணம் என்னன்னா, அவங்களோட தலைமை வந்து அதுக்கு ஒரு காரணம், அந்த ஒரு ஸ்ட்ரென்த் இருக்குல்ல. நம்ம இங்க மட்டும் சொல்ல, ஆல் ஓவர் இந்தியாவே அந்த கட்சி சுருங்கிருச்சு. அதுதான் சொல்றேன். வெஸ்ட் பெங்கால்ல இருந்து வெளியேற ஆரம்பிச்சிருச்சு, கடைசியா ஒடிசா இருந்தது, அங்க இருந்து
இப்போதைக்கு கேரளால மட்டும்தான் கேரளால மட்டும்தான் ரூல் பண்றாங்க. அப்ப அது அப்படியே அந்த அந்த சித்தாந்தம் வந்து குறைஞ்சு வந்துருச்சு. ஏன்னா நாடே வந்து ஊழலுக்கும் லஞ்சத்துக்கும் அடிபணிஞ்சு போயிடுச்சு. மனுஷனோட உடம்புல ரத்தமும் சதையும் மாதிரி இன்னைக்கு ஊழலும் லஞ்சமும் பின்னி பிசைஞ்ச மாதிரி ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்ட போது கம்யூனிஸ்ட் இங்க பேச முடியாது இல்ல. ஒரு கம்யூனிஸ்ட் எம்எல்ஏவுக்கு 1 லட்சம் சம்பளம்னா சம்பளத்தை கட்சி வாங்கிக்கிட்டு எம்எல்ஏவுக்கு 20,000 தானே கொடுக்குறேன். அந்த கட்சி ரூலு 3 தடவைக்கு மேல எம்எல்ஏ அடிக்க முடியாது, அந்த கட்சி ரூலு. இப்ப அந்த அங்க நின்ன எம்எல்ஏ அந்த கட்சியில இருப்பானா வேற கட்சிக்கு போவானா? இல்ல கட்சி வளரணும்னா ரூலை நம்ம வளர்த்துதானே அவுடேட்டட். அதுதான் சொல்றேன். என் சித்தாந்த ரீதியா இருந்தது ஒரு காலம். அது கொஞ்சம் முன்னாடி இருந்த காலம், ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது. இன்னைக்கு கால சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மக்கள் மாற வேண்டிய சூழல் இருக்கும்போது அந்த கட்சியில இருக்கிறவங்களும் மாறத்தானே செய்யறாங்க. புரியுதா உங்களுக்கு? இப்ப நான் ஒரு எம்எல்ஏங்க, எனக்கு 1 லட்சம் சம்பளம் தருவான். ஆனா நான் என் சம்பளத்தை நான் வாங்க முடியாது, கட்சி வாங்கிக்கும், கட்சி எனக்கு சம்பளம் கொடுக்கும். இதான் நிலைப்பாடு. நான் தொடர்ந்து 3 தடவைக்கு மேல எவ்வளவுதான் செல்வாக்கு பெற்ற ஒரு நான் தலைவரா இருந்தாலும் கூட நான் 3 தடவைக்கு மேல எம்எல்ஏ நிக்க முடியாது. இதெல்லாம் கட்சிக்குள்ள இருக்கு. அப்ப அது வந்து இப்படியே போகும் தானே. அதனால வந்து இப்ப அவங்களுக்கு வந்து என்னன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இடத்த பிடிச்சிக்கிட்டாங்க. திமுக கிட்ட ஒரு 4-6 சீட்டு, அதுல 2 சீட் வின் பண்ணிருக்காங்களா, 4 சீட் வின் பண்ணிருக்காங்களா, 4 சீட் வின் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது அப்படியே 2 எம்பி 4 எம்எல்ஏ. சோ அது கண்டிப்பா அவங்க டிஎம்கே கிட்ட தான் அதை ஃபாலோ பண்ணுவாங்க. அதை திருப்பி வந்து மாத்தி அதுல ஏதாவது இன்னும், ஏன்னா அவங்க டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அவங்க கிட்ட இருக்கிற பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டு கொஞ்சம் கொஞ்சமா டிரான்ஸ்ஃபர் ஆயிட்டாங்க. அதனால அவங்க திமுக கிட்ட தான் இருப்பாங்க. அதுல அவங்கள நம்ம பெரிய, ஏன்னா நீங்க திமுக கிட்டே அவங்க இருந்தாலும் கூட இப்ப சண்முகம் போன்றவர்கள் பாத்தீங்கன்னா அப்பப்போ தொடர்ந்து எதிர்ப்பு குரல் கொடுத்துட்டு தான் இருக்காரு. இல்ல அந்த அளவுக்கு கொடுக்கலன்னு தோணும். அந்த அளவுக்கு கொடுக்கல. ஆனா அங்க இருக்கிற மத்த காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகளை விட அவங்க கொடுக்குறாங்க. அப்ப அங்க இருக்கிறதுல கொஞ்சம் கொடுக்குறாங்கல்ல, அதை நம்ம பாத்துக்க வேண்டியது. சோ அவங்கள வந்து நம்ம பெருசா இது பண்ணிக்க தேவையில்லை. சோ அவங்க எடுத்திருக்கிற ஸ்ட்ராட்டஜி கரெக்ட் தான். அது அங்க இருக்கிறது அவங்களோட இதுதான். ஓகே, தேமுதிக என்ன நிலைப்படுத்தும்? இப்பதான் அவங்க மாநாடு முடிச்சாங்க. ஆனா அதுலயும் ஏதாவது அறிவிப்பு வரும்னு எதிர்பார்த்தோம். ஆனா ஒரு அறிவிப்பு வரல. அந்த பிகினிங்ல இருந்தே சொன்னது என்னன்னா, போன வருஷத்துல இருந்து ஜனவரி 9ஆம் தேதி கடலூர் மாநாட்டுல வந்து நாங்க அனௌன்ஸ் பண்றோம் தான் சொல்லிட்டே இருந்தாங்க. இப்போ கடலூர் மாநாட்டுல கூட பாத்தீங்கன்னா தம்பி ஒரு இப்ப பொங்கல் ஆல்ரெடி விட்டாங்களா, விஜய பிரபாகரன் கூட வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பொங்குனாரு. நாங்க பேரம் பேசுறேன்னு யாரு சொன்னதுன்ட்டு. அப்ப 9ஆம் தேதி சொல்லியிருக்க வேண்டியது தானே. 1 வருஷமா சொல்லிட்டு இருந்தீங்க 9ஆம் தேதி கடலூர்ல நாங்க கூட்டணி அறிவிக்கிறோம் வெயிட் அண்ட் சீங்க. இப்போ 9ஆம் தேதி வந்து நாங்க சொல்றோங்கிறீங்கன்னா அப்போ அவர் சொன்னதுதான். அப்ப இன்னும் முடியல போல் இருக்கு.